தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/3/2023 சனிக்கிழமை. சித்திரை நட்சத்திரம் காலை 6:10 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. ஆனைமிகு பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். சிவபாலனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். கணபதியை வழிபட்டு காரியங்களை வெற்றிகரமாக முடிக்க வேண்டிய நாள். பிள்ளையார் சொல்லின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா, போட்டு எழுதுகிற போது மிக அற்புதமான பலன்கள் நடக்கும்னு முன்னோர்கள் ஆரம்பத்திலேயே ஆனைமுகனை துதித்துத்தான் எந்த காரியங்களிலும் ஈடுபடுவார்கள். கவிஞர்கள் கூட முதலிலே விநாயகருக்கு காப்பு என்று எழுதுவார்கள். அதற்கு பின்னால் தான் அந்த கவிதைகள் வரும். அந்த அடிப்படையில் இன்று சங்கடகர சதுர்த்தி என்பதால் உங்களுடைய சங்கடங்கள் தீர நீங்கள் விநாயக பெருமானை வழிபடுவது நல்லது. பொதுவாக உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்திலே, இன்றைக்கு இழந்த சொத்துக்களை பெற, இழந்த பதவிகளை பெற, இழந்த செல்வத்தை பெற வைக்கும் கோயில் எதுன்னு சொல்ல போறேன். சில நாட்களுக்கு முன்னால், ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னால் கருவூலர் சேரி திருக்கருகாவூர் பற்றி சொன்னேன். அதில் திருப்பாம்புரம்னு ஒரு அற்புதமான ஊர். கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதினார். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு சொன்னது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமேனு. ஒவ்வொருத்தரும் இருக்கிற இடத்துல இருந்தால் அதுக்குன்னு ஒரு மதிப்பு. அதனால் இந்த திருப்பாம்புரம் என்ற ஊர் இருக்கே, பாம்புரநாதர் வண்டார்குழலி அம்மன் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் அந்த கோயிலுக்கு போனேன். அற்புதமான திருக்கோயில். இழந்த செல்வங்களை மீண்டும் பெற வைக்கின்ற ஆலயம். நீங்க தெரிஞ்சுக்கணும், பரமசிவனுடைய கழுத்தில் இருக்கிற பாம்பு இருக்கே, அது என்ன நினைச்சுச்சான், இந்த உலகை காக்கின்ற பரம்பொருளுக்கு பக்கத்துல நம்ம தான் இருக்கோம். எந்த தகவல்னாலும் டக்குன்னு காதல சொல்லிடலாம். ஏன்னா கழுத்துல சுத்தி இருக்கு இல்லையா, காதல சொல்லிடலாம். அதனால நமக்கு மிஞ்சினது யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அகங்காரம் அதுக்கு வந்துச்சான். வந்த உடனே என்ன பண்ணாராம், சிவபெருமான் சிரிச்சாராம். அப்படியே அதை நழுவ விட்டுட்டாராம். கழுத்திலேருந்து நழுவி கீழே விழுந்த இடம்தான் பாம்புரம் அப்படிங்கிறது. திருப்பாம்புரம் என்று அடைமொழியோடு இருக்கு. வீட்டுக்கு அடிக்கடி இந்த பாம்பு விஜயசந்துக்கள் அந்த கோயிலுக்கு எல்லாருமே போவாங்க. அங்கே 7 அடி நீளம் உள்ள ஒரு பாம்பு சாட்டை கூட அந்த கண்ணாடி பெட்டியில் வச்சிருக்காங்க. பாம்புரநாதர் வண்டார்குழலி அம்மன். அது மட்டுமல்ல, அங்கே இதுக்குன்னு உள்ள பரிகாரங்கள் எல்லாம் செய்கிறாங்க, வழிபாடுகள் இருக்கு. அந்த ஆலயத்தில் இழந்த மேலேருந்து கீழே விழுந்த உடனே இந்த பாம்பு சொன்னிச்சா, நான் எப்போ உங்கள்கிட்ட மீண்டும் சேர்றதுன்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேட்டுச்சான். இங்கே இருக்கக்கூடிய அத்திப்பூவை ஆலம் விழுதால கட்டி கோர்த்து இந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு நீ அணிவித்து வழிபடு, விரைவில் நீ இங்கே வரலாம்னு சொன்னாங்களா. அதனால அதுக்கே சாப விமோச்சனம் அடைஞ்சு மீண்டும் போய் பழைய இடத்தை சேர்ந்தது. எனவே இலக்கை நோக்கி அது பயணம் பண்ணிருச்சு. அந்த அடிப்படையில் திருப்பாம்புரம்ங்கிறது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு. அது மாதிரி அங்கே போய் இந்த இழந்த செல்வத்தை பெற வேண்டுபவர்கள், இழந்த பதவியை பெற வேண்டுபவர்கள், இழந்த சொத்துக்கள் நமக்கு கிடைக்கலையேன்னு கவலைப்படுபவர்கள் எல்லாம் என்ன முயற்சி செய்தாலும் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தாலும் கூட இந்த வழிபாட்டுக்கு பின்னாலே நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் அந்த முயற்சிகள் கைகூடும். இதுபோல எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு. உங்களுக்கு உடல்நலத்தில் ஜீரணக்கருவிகள் கோளாறா இருக்கா, திருவதிகை அப்படிங்கிற ஊர் இருக்கு. சரி, பித்ருதோஷம் இருக்கா, தில தர்ப்பணபுரின்னு இருக்கு. ராமர் தசரதனுக்காக அங்கே அந்த தோஷம் கழிச்ச இடம், அதாவது அங்கே திதி கொடுத்த இடம் என்று சொல்லி கிரானைட்ல இருக்கு. நிறைய சிவலிங்கங்கள் எல்லாம் அங்கே இருக்கு. அற்புதமான கோயில். அதுகளுக்கெல்லாம் நான் போய் பார்த்தபோது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். முன்னோர்கள் எவ்வளவு அற்புதமாக இந்த ஆலயங்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த ஆலயங்களுடைய வரலாறுகளை படிக்கின்ற பொழுது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு இடத்துல நம்ம ஒரு முறை உச்சரித்தோம்னா 7 முறை அது எதிரொலிக்குது. அது மாதிரியெல்லாம் இருக்கு சில ஆலயங்கள். அப்படி வினோதமான ஆலயங்கள், நமக்கு வழிபாட்டின் மூலமாக உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த திருப்பாம்புரம் பாம்புரநாதர் வண்டார்குழலி அம்மன் வழிபாடு உங்களுடைய தோஷங்களை அகற்றுவது மட்டுமல்ல, உங்களுக்கு இழந்த செல்வங்களை மீண்டும் பெற வைக்கும் வாய்ப்புகளையும் உருவாக்கும் சக்தி படைத்த ஆலயம் என்பதை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறுகின்ற நாள். இன்று வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும், கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு எதிர்பார்த்த நற்பலன்கள் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது. சூரியனும் உங்களுக்கு வலிமையாக இருக்கின்றார். எனவே பம்பரமாக சுழன்று பணிபுரிகின்ற நாள். பாராட்டும் மழையில் நனையப் போகின்றீர்கள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய அழைப்புகளை பரிசீலனை செய்வீர்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகி உங்கள் கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நாள் மிக மிக இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு சேருகின்ற நாள். வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சனி 8 இருந்தாலும் கூட பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக இருக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெற திறமை மிக்கவர்கள் அருகில் இருப்பார்கள். சனிக்கிழமை என்பதால் சனி பகவானையும் அனுமனையும் வழிபடுவது நல்லது.
கடகராசினியர்களே, இன்று கண்டகச்சனியின் ஆதிக்கத்தோடு சனிக்கிழமையும் இருப்பதனாலே இந்த அதிகாலையிலேயே நீங்கள் ஆனைமிகு பெருமானையும் பிறகு அனுமனையும் பிறகு சனியையும் வழிபட்டால் சஞ்சலங்கள் தீரும். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். திடீர் திருப்பங்கள் ஏற்படும். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும். நூதன பொருள் சேர்க்கை உண்டு. வீடு கட்டுவது வாங்குவதில் இருந்த தடைகள் அகலும் நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த அஷ்டமத்திலே குரு சுக்கிர சேர்க்கை, அது மட்டுமல்ல புதனும் இருக்கின்றார். எனவே புதிய திருப்பங்கள் ஏற்படும். அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். அடுத்த நலன்கருதி எடுத்த முயற்சியில் ஆதாயம் உண்டு. அதே நேரத்தில் தொழிலில் கூட திடீரென மாற்றங்களை செய்வீர்கள். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்துக்கொள்ள நீங்கள் முன் வருவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் பழைய உத்தியோகத்தை தக்க வைத்துக் கொள்வதில் இருந்த பிரயாசம் இன்று அகலும். இந்த மேலதிகாரிகள் உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் காத்திருப்பார்கள். என்ன இருந்தாலும் சூரிய பலம் நன்றாக இருப்பதால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. இன்று கிழமை சனி என்பதனாலே சனி பகவானை வழிபடுவது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் நாள். திறமையானவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சவால் விட்ட காரியங்களை எல்லாம் சமாளிப்பீர்கள். சச்சரவு தீரும். சமாதானம் உருவாகும். குடும்பத்தில் உள்ள பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். வருமானம் நேற்றை காட்டிலும் இன்று கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கலாம். 2இல் கேது இருப்பதாலே சுப விரயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். குறிப்பாக இன்று ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். நல்லது நடக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாமல் போகும் நாள். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். நீங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபடுகின்ற பொழுது யாரேனும் குறுக்கீடுகள் உங்களுக்கு வரலாம். உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் மற்றவர்களிடம் தெரிவிக்க வேண்டாம். 8இலும் செவ்வாய் இருப்பதால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பது சந்தேகம்தான். உத்தியோகத்தில் கூட சக ஊழியர்களிடம் வளைந்து கொடுத்து போவதே நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தொழில் வளம் மேலோங்கும் நாள். தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகலாம். அதிலும் இன்று செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதால் செல்வச் செழிப்பு மிக்க ஒரு வாழ்க்கை அமைய நீங்கள் வழிவகுத்துக் கொள்வீர்கள். செவ்வாய் என்பது தைரியகாரகன். தைரியம் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் தைரியகாரனாகவும் விளங்குவதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ளத்திலே குடிகொள்ளும். எதையும் துணிந்து முடிவெடுப்பீர்கள். துணிந்து முடிவெடுத்தாலே துயரங்களை துள்ளி ஓட வைக்கலாம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு இன்று நட்பாலும் நன்மை கிடைக்கும். உறவினர்களாலும் நன்மை கிடைக்கும். உத்தியோகத்திலும் நன்மை உண்டு. தொழிலில் கூட உங்களுக்கு இருந்த ஏற்ற இறக்க நிலை சரியாகலாம். எனவே வருமான பற்றாக்குறை அகர்ந்து வளர்ச்சி காணும் இந்த நாள் யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, 2இலே சனி இருப்பதால் எதையும் யோசித்து செய்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள் உங்களுக்கு சீராகுமா என்பது சந்தேகம்தான். வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. எதிரிகளின் பலம் மேலோங்கி இருக்கும். இன்று எதையும் நிதானித்து செய்வதே நன்மை தரும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும் நாள். அது மட்டுமல்ல, 2இலே சூரியன் இருப்பதால் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலாது. கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகள் கை நழுவி செல்லலாம். உத்தியோகத்தில் நீங்கள் என்னதான் உழைத்தாலும் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. அங்கீகாரமும் கிடைக்காது. மேலதிகாரிகளால் நீங்கள் அலைக்கழிக்கப்படலாம். மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். எனவே சக ஊழியர்கள் கூட உங்களிடம் நீங்கள் சொல்லும் ரகசியங்களை சொல்லி அதன் மூலமாக ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம். மிக 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 கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள். இன்று கிழமை சனி என்பதனாலே சனி பகவானை வழிபடுவது நன்மை தரும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் நாள். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். வளர்ச்சியில் இருந்த தளர்ச்சியும் விலகும். யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. 2ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் இருப்பதால் உறவினர் பகை உருவாகலாம். பகை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, பணத்தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். 3இல் ராகு இருப்பதால் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை அந்த நேரத்தில் செய்யும் அளவிற்கு இன்றைய கிரக நிலை சாதகமாகவே இருக்கிறது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். சேமிப்பு கரையலாம். சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. திடீர் விரயங்களால் திண்டாட்டங்கள் ஏற்படலாம். நட்பு பகையாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன இருந்தாலும் இன்று சனிக்கிழமை என்பதனாலே ஆலய வழிபாட்டின் மூலமே அமைதி காண இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.